கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோயில் பூட்டை உடைத்து பித்தளை பாத்திரங்களை திருடிய மர்ம நபர் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவிய சிசிடிவி வீடியோவால் துக்காக சிக்கியுள்ளார். வீடியோவை பார்த்து திருடனை அடையாளம் கண்ட ஊர் இளைஞர் போலீசாருக்கு அளித்த தகவலில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் உள்ள வீரனார் கோயிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் கோயிலின் பித்தளை மணி, பித்தளை குத்து விளக்கு, குடம், உண்டியல் உள்ளிட்டவற்றை மொத்தமாக சாக்குப்பையில் போட்டு திருடிச் சென்றுள்ளார். கோயிலில் நடந்தேறிய இத்திருட்டு சம்பவம் தொடர்பாக கோயில் நிர்வாகத்தினர் மருதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர்களின் திருட்டு வேலை தெள்ளத் தெளிவாக பதிவாகி இருந்தது. அக்காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்டவர் யார், எங்கிருந்து வந்தவர் என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு நடுவே கோயிலில் கைவரிசை காட்டியவரின் சிசிடிவி காட்சிகளை உள்ளூர் இளைஞர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்துள்ளனர். அப்போது இதே ஊரைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்ற இளைஞர் கடலூர் பேருந்து நிலையத்தில் வைத்து அந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்த களவாணி நபரை துல்லியமாக அடையாளம் கண்டுள்ளார். உடனே அவரிடம் நெருங்கி நைசாக பேச்சு கொடுத்த இளைஞர் திருடனை அங்கிருந்து தப்பிச் செல்ல விடாமல் தடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து போலீசில் பிடித்து கொடுத்துள்ளார். காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரிடம் விசாரிக்க பிடிபட்டவர் ஆதிவராக நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பதும் கோயிலில் திருடியவர் இவர்தான் என்பதும் உறுதியானது. இதனையடுத்து சக்திவேலை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடப்பட்ட பித்தளை பொருட்களை மீட்டுள்ளனர். சக்திவேல் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் திருடினாரா, இல்லை வேறு எங்காவது திருட்டில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.